வணக்கம் நண்பர்களே. நம்ம நாட்டுல இன்னைக்கு இருக்கிற அதிகமான உயிரிழப்புக்கு காரணமா இருக்கிற நோய்கள்ல ஒண்ணுதான் இந்த மாரடைப்பு. அதாவது ஹார்ட் அட்டாக். ஆனா ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம தினமும் சாப்பிடுற சில சாதாரண காய்கறிகளுக்கு கூட இதயத்தை பாதுகாக்கிற சக்தி இருக்கு. சில காய்கறிகள் கொலஸ்ட்ரால குறைக்க உதவும். சில காய்கறிகள் ரத்த ஓட்டத்தை சீராக்கும். சில காய்கறிகள் இதய தசைகளை பலப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். இன்னைக்கு வீடியோல மாரடைப்பை தடுக்கிற 5 சக்தி வாய்ந்த காய்கறிகளை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா கடைசியில சொல்ல போற காய்கறி நம்ம எல்லாரோட வீட்ல இருந்தும் அதோட நன்மை தெரியாம இருக்கும். அது என்ன காய்கறின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பசலைக்கீரை. பசலைக்கீரை இதயத்துக்கு ரொம்பவும் நல்ல உணவா இருக்கும். ஏன்னா இதுல மெக்னீசியம், பொட்டாசியம், நைட்ரேட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாம் என்ன செய்யும்னு தெரியுமா? ரத்த அழுத்தத்தை குறைக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும், இதயத்துக்கு போகிற ஆக்சிஜன் லெவலை அதிகரிக்கும். இதனால ஹார்ட் அட்டாக் ஏற்படுற அபாயம் குறையும். வாரத்துக்கு 3 to 4 தடவை கீரை வகைகளை சாப்பிடுறவங்களுக்கு இதய நோய் அபாயம் குறையிறதா ஆராய்ச்சியில சொல்றாங்க. கீரைகள் சாப்பிடுற முறையை பத்தி பார்ப்போம். கீரை கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். கீரையை சூப்பா குடிக்கலாம். சப்பாத்தி, பூரி, தோசைக்கு ஷைடிஷா கூட கீரை மசாலா மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிடலாம். அடுத்ததா ரொம்ப சக்தி வாய்ந்த காய்கறினா அது பிராக்கோலி. பிராக்கோலி ஒரு சூப்பர் ஃபுட்டு. இதுல விட்டமின் கே, விட்டமின் சி, ஃபைபர், சல்போரஃபேன் மாதிரியான முக்கியமான சத்துகள் இருக்கு. இந்த சத்துக்கள் கொலஸ்ட்ரால குறைக்கும், ரத்த நாளங்கள்ல இருக்கிற அடைப்புகளை குறைக்கும், இதயத்தை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம பிராக்கோலி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டாவும் செயல்படும். அதாவது உடல்ல இருக்கிற அலர்ஜியை குறைச்சு இதய நோய்களை தடுக்கும். பிராக்கோலி சாப்பிடுற முறையை பத்தி பார்ப்போம். ஸ்டீம் செஞ்சு நீங்க சாப்பிடலாம். சாலட் மாதிரி இல்லைன்னா ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாம். மூணாவதா ரொம்ப முக்கியமான காய்கறினா அது தக்காளி. தக்காளியில அதிகமா இருக்கிற சக்தி வாய்ந்த சத்து லைக்கோஃபேன். லைக்கோஃபேன் என்ன செய்யும்னு தெரியுமா? கொலஸ்ட்ரால குறைக்கும், ரத்த நாளங்களை பாதுகாக்கும், இதய நோய்களை தடுக்கும். தக்காளி அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு இதய நோய் அபாயம் குறையும். தக்காளியில பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். தக்காளி சாப்பிடுற முறையை பத்தி பார்ப்போம். தக்காளிய சட்னியா செஞ்சு நீங்க சாப்பிடலாம். இல்லைன்னா சாலட், சூப் மாதிரி சமைச்சு நீங்க சாப்பிடலாம். நாலாவதா இதயத்துக்கு ரொம்ப நல்ல காய்கறினா அது கேரட் தான். கேரட்ல பீட்டா கரோட்டின், ஃபைபர், பொட்டாசியம் மாதிரியான முக்கியமான சத்துக்கள் இருக்கு. இந்த சத்துக்கள் கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கேரட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ரத்த நாளங்களை பாதுகாக்கும். கேரட் சாப்பிட்ற முறையை பத்தி பார்ப்போம். கேரட் சாலட்டு, ஜூஸ், பொரியல் மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிடலாம். இப்போ கடைசியா பார்க்க போற காய்கறி பூண்டு. பூண்டு பல ஆயிரம் ஆண்டுகளாவே மருத்துவ உணவா பயன்படுத்துறோம். இதுல இருக்கிற முக்கிய சக்தி வாய்ந்த பொருள் அலிசின். இந்த அலிசின் என்ன செய்யும்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கும், கொலஸ்ட்ரால குறைக்கும், ரத்த நாளத்துல இருக்கிற அடைப்பை தடுக்கும். தினமும் கம்மியான அளவுல பூண்டு சாப்பிடுறது இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. பூண்டு சாப்பிட்ற முறையை பத்தி பார்ப்போம். காலையில வெறும் வயிற்றுல 1 to 2 பூண்டு சாப்பிடலாம். பூண்டு சட்னி செஞ்சு கூட நீங்க உணவுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். இந்த 5 காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டா மட்டும் போதாது. இதயத்தை பாதுகாக்க நீங்க தினமும் வாக்கிங் போகணும். எண்ணெய் அதிகமா உள்ள உணவுகளை கம்மியான அளவுல சாப்பிடணும். ஸ்மோக் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பாடி வெயிட் அதிகமா இருந்தா கட்டுப்படுத்துறது நல்லது. இந்த பழக்கங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணினா இதயத்தை கண்டிப்பா பாதுகாப்பா வச்சிருக்க முடியும். சுருக்கமா சொன்னா ஹார்ட் அட்டாக் வராம தடுக்க பசலைக்கீரை, பிராக்கோலி, தக்காளி, கேரட், பூண்டு இந்த காய்கறிகளையும் உங்களோட டெய்லி உணவுல சேர்த்தா உங்க இதயம் ரொம்ப காலம் ஆரோக்கியமா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.